பெரிய மாநாடு போட்டு தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் வெளியார் பிரச்சனைக்கு. இப்ப எல்லாரும் எல்லாரும் பேசுறீங்களா வெளியார் இப்ப எங்களோட அப்பவே பேசியிருந்தாங்க வெளியார் தடுத்தே இருக்கலாம்ல, இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வான்னு நாங்க கேட்கிறோம். யார் கேட்டா? முதல் கேட்டது யாரு? தமிழ் தேசிய பேரியக்கம் தான். ஈழ விடுதலைக்காக உடம்பெல்லாம் குண்டுகளை கட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டு எதிரினுடைய போர்படை மேல படைத்தளத்துல குவிச்சு அந்த படைகளை நாசம் பண்ணா நம்ம கரும்புலிகள். அவனை தெய்வமா கொண்டாடுவ. அவங்க தலைவர் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனை கொண்டாடுவ. நீ ஒரு 6 மாதம் ஜெயிலுக்கு போக மாட்டிய? ஓராண்டுக்கு ஜெயிலுக்கு போக மாட்டிய? அப்ப எதுக்கு பிரபாகரனை கொண்டாடுற தமிழினம்? பழைய தீர்ப்பு நம்ம வாங்கினது எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் நாங்கள்லாம் போட்ட வழக்கு பெரிய கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு அதுக்கு கொடுத்த தீர்ப்பு தான் தமிழ் பாதி. அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியா நடத்த கூட முழுக்க வேள்வி சாலையா இருந்தாலும் சரி, கருவறையா இருந்தாலும் கலசமா இருந்தாலும்னு அவங்க அப்ப தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை நாங்கள் வலியுறுத்தி போராடிட்டே தொடர்ந்து இருக்கிறோம். உண்மையான இயற்கையான தேசிய இனங்கள் தமிழர்களை மட்டுமல்ல, மராத்தியா இருந்தாலும் வங்காளியா இருந்தாலும் எல்லாரையும் ஆட்டி படைச்சு அவன் உரிமையை பறித்து கொண்டிருக்கிறது. அவனும் பொறுமி கொண்டிருக்கிறான். எனவே இது இந்தி அல்லாத குஜராத்தி அல்லாத எல்லா இனங்களிடமும் தேசிய இனங்களுக்கான தன்னுரிமை வேண்டும், இறையாண்மை உள்ள தேசிய இனங்கள் கூட்டாட்சி வேண்டும் என்பதுதான் அடிமன நிலை. ரெயில்வேல பொன்மலையில சென்னையில எல்லாம் ஆள் எடுக்கும் போது எல்லாம் வெளிமாநிலத்தில் எடுக்கிறான், தமிழர்களை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே ஒப்பாரி ரொம்ப நாளா பிள்ளைகள் பல பேர் வழக்கும் போட்டிருக்காங்க. நாங்க தான் போராடணும். பொன்மலையில 1 வாரம் தொடர் போராட்டம், மறியல் போராட்டம். 1 வாரம் தமிழ்நாடு பூரா நம்ம தோழர் வந்தாங்க. 1 வாரம் மறியல் போராட்டம். மண்ணின் மக்களுக்கு வேலை கொடு, 90% தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும். அது பயிற்சி. அது வேலைக்கு முன்னால் உள்ள முன் பயிற்சி, வேலைக்கான ரயில்வே வேலைக்கான முன்பயிற்சி. அதான் ஞாபகம். எனவே மக்கள் தான் சாதித்திருக்கிறார்கள், மக்களால் தான் சாதிக்க முடியும். அந்த மக்களை நம்பித்தான் தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழ் தேசிய இறையாண்மை மீட்க முடியும் என்று களம் காண்கிறது, போராடுகிறது. அந்த அளவு சக்திக்கு திரள வேண்டும். பதவி, பணம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாமல் களத்தில் நின்றால்தான் லட்சியத்தை வெல்ல முடியும். வரம்புக்கு உட்பட்ட தேர்தல் அரசியல்லையே தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கல. நீங்கள் இந்தியாவை கூட்டரசாக மாற்றணும், ஃபெடரேஷனாக மாற்றணும், வரி அதிகாரங்கள்லாம் அங்கே வேணும்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரியான கருத்தை எப்படி மக்களை ஏற்றுப்பாங்க? இதை எப்படி பார்க்குறீங்க? இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா, அதுக்கு இதுக்கு புரிந்து கொள்வார்களா என்பது 2ஆம் நிலை. இந்த நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த உரிமைகள் தேவையா? இவர்களிடம் இருக்க வேண்டுமா? இப்போ வேளாண்மை உரிமை, கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, தொழிற்சாலை தொடங்கக்கூடிய உரிமை, அனுமதி கொடுக்கக்கூடிய உரிமை, இதெல்லாம் தமிழ்நாடு அரசிடம் இருக்க வேண்டுமா, டெல்லியிடம் இருக்க வேண்டுமா என்றதை பார்க்கணும். டெல்லி என்பது இப்போ நீங்க இப்போ ஒரு தஞ்சை மாவட்டம் இருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கு டெல்லியில, சென்னையில உள்ள ஒரு தலைமைச் செயலகம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம இன அரசு அதுக்குள்ள கொடுக்கறது சரிதான். டெல்லிக்காரன் தான் கொடுக்கணும்னாக்க அவர்கள் யார்? அதுக்கு எப்போ வந்தாங்க? தமிழ்நாட்டுக்கும் ஆட்சியாளர்களாக டெல்லிக்காரர்கள் எப்பொழுது வந்தார்கள்? கோரி முகமது காலத்துல, கஜினி முகமது காலத்துல, குப்தர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த குப்த அரசர் காலத்துல, அதுக்கு முன்னாடி இருந்த மௌரிய அரசர் காலத்துல, இல்ல முகலாயர்கள் இருந்தார்களே, அவுரங்கசீப் கொடிகட்டி ஆண்டாரு அந்த காலத்துல, எந்த காலத்துல தமிழ்நாட்டுக்கு அவர்கள் டெல்லியில் இருப்பவர்கள் நமக்கு அனுமதி வழங்கக்கூடிய நிலையில நாம் இருந்தோம்? ஒரு கேடுகெட்ட வணிக கும்பல், வெள்ளைக்கார கும்பல், மசாலாவும் துணிமணியும் விற்க வந்த கும்பல், கிழக்கிந்திய கம்பெனி என்று ஒரு கம்பெனியை பதிவு செய்து லண்டனில் வைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ண நம்முடைய மன்னர்களிடம் வரி கேட்டு நம்ம மன்னர்களை தூக்கில் போட்ட ஒரு கும்பல், ஒரு ஒரு நவீன காட்டுமிராண்டி கும்பல். அது உருவாக்கிய நாடு இந்தியா என்பது. இதை ஆரிய கூட்டமும் இந்தி கூட்டமும் பயன்படுத்தி கொண்டு இதை தன் கையில் வைத்துக்கொண்டு வாங்கிய அவனிடமிருந்து வாங்கிய விடுதலையை தன் கையில் வைத்துக்கொண்டு, தன் பொறுப்பில் வைத்துக்கொண்டு, அரசியல் சட்டத்தின் மூலமாக உண்மையான இயற்கையான தேசிய இனங்கள் தமிழர்களை மட்டுமல்ல, மராத்தியா இருந்தாலும் வங்காளியா இருந்தாலும் எல்லாரையும் ஆட்டி படைச்சு அவன் உரிமையை பறித்து கொண்டிருக்கிறது. அவனும் பொறுமி கொண்டிருக்கிறான். எனவே இது இந்தி அல்லாத குஜராத்தி அல்லாத எல்லா இனங்களிடமும் தேசிய இனங்களுக்கான தன்னுரிமை வேண்டும், இறையாண்மை உள்ள தேசிய இனங்கள் கூட்டாட்சி வேண்டும் என்பதுதான் அடிமன நிலை. நாம வெளிப்படையா தமிழர்கள் பேசுகிறோம். நம்ம வரலாற்று முதன்மை, வரலாற்று தொன்மை இனம் என்ற முறையில நமக்கு அந்த தகுதி இருக்கிறது.
அந்த கேட்க வேண்டிய கேள்வி இதயத்திலிருந்து எழுகிறது. எல்லா இனங்களுக்கும் இது இருக்கிறது. எனவே அப்படி மறுசீரமைத்து மாற்றி வெள்ளைக்காரன் உருவாக்கிய இந்தியா என்ற ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில இனங்களின் ஒடுக்குமுறை கருவியாக இருக்கிறது. ஒரு சில மொழிகளின் ஆதிக்க கருவியா இருக்கிறது. மற்ற தாய்மொழிகளை எல்லாம் இன மொழிகளை எல்லாம் அழிக்கிறது அது. எனவே இதெல்லாம் இல்லாம மாற்றி அமை என்று நாம் கேட்கிறோம். அது நம்ம போல பல இடங்கள்ல போராட்டம் நடக்கும். நம்ம போராட்டம் அதுக்கு சரியா இருக்கா, தகுதியா இருக்கா? அவர் போராடுறாரா, இவரு போராடுறாரு இல்ல. நம்ம போராடினா நம்ம உரிமையை மீட்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கு. பல இனங்களில் அந்த மாதிரி இருக்கு. எனவே அந்த வரம்புக்குட்பட்டதாக இது இருக்கு. அதை போராடி மாத்தணும் அப்படிங்கிறது அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையே பேசாமல் அதை மடைமாற்றுவதற்கு தான் முதல்ல திராவிட நாடுன்னு இந்த கும்பல் கேட்டுச்சு. பொய்யா போலியாக திராவிட தனிநாடு இப்ப நம்முடைய இந்த இயற்கை நிலைமையை உண்மையில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறத தமிழ் இனத்தினுடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டு இந்த இனத்தை எப்படா ஏமாத்துறதுன்ட்டு இது விட்ட தனிநாடு கேட்டு தான் ஏமாத்தான இந்த பருவல அப்படின்னு ஒரு கம்பெனி கிளம்பி, திராவிட கம்பெனி கிளம்பி ஆந்திராக்காரனுக்கும் கேரளாக்காரனுக்கும் கன்னடக்காரனுக்கும் கேட்டு சேர்த்து தமிழ்காரனுக்கும் கேட்டுச்சு. அது எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நாடு திராவிட நாடுன்னு பொய்யா கேட்டுச்சு. அது அவன் இந்தியாவினுடைய பங்காளி திராவிடங்கிறவன் எப்பவுமே இந்தியாவுக்கு கையாள் மாதிரி இருப்பானுங்க. அவன் கடுபடியா சட்டம்லாம் கொண்டு வர போறேன் தடை என்ன பண்ணு அப்படியே விட்டானுங்க. அடுத்தது மாநில சுயாட்சின்னு கேட்டானுங்க. அப்பதான் தமிழ்நாட்டில் கட்சி நடத்த முடியும்னு, தமிழ் இனத்துக்கிட்ட எடுபடும் அப்படின்ட்டு. அப்ப நம்முடைய இன உணர்வு, தனி ஆட்சி உரிமை, இதுல இருக்கிற நம்முடைய உணர்வு உளவியலை பயன்படுத்தி ஏமாற்றிய கும்பல் திராவிட கும்பல். அதை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க உண்மையா பேசுங்க, நம்ம உண்மையா கூட்டரசுல இருப்போம், இந்தியாவில் கூட்டரசுல இருப்போம். நீ இந்தி தான் ஆட்சி மொழின்னு தெரிய கூடாது. இதெல்லாம் ஒளிமறைவு இல்லை. இது சொன்னா ஜெயில விட போடு, நாங்க இருக்கிறோம், அது மாதிரி போய்தான் ஆகணும். அதுக்கெல்லாம் அச்சப்பட்டா எதுவும் கிடையாது. நெல்சன் மண்டேலா 29 ஆண்டு ஜெயிலில் இருந்தா நான் பாராட்டுவேன். அவர் இருந்தார், காந்தியடிகள் சிறையில் இருந்தார், பண்டித நேரு 10 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருந்தார், கக்கன்ஜி ஜெயிலில் இருந்தார், பாராட்டுவேன். நீ இருக்க மாட்டியா? ஈழ விடுதலைக்காக உடம்பெல்லாம் குண்டுகளை கட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டு எதிரினுடைய போர்படை மேல படைத்ததுல குவிச்சு அந்த படைகளை நாசம் பண்ணா நம்ம கரும்புலிகள். அவனை தெய்வமா கொண்டாடுவ. அவங்க தலைவர் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனை கொண்டாடுவ. நீ ஒரு 6 மாதம் ஜெயிலுக்கு போக மாட்டியா? ஓராண்டுக்கு ஜெயிலுக்கு போக மாட்டியா? அப்ப எதுக்கு பிரபாகரனை கொண்டாடுற தமிழினா? நான் கொண்டாடுறேன், எங்க பிள்ளைகளை தான் கேட்கிறேன், உரிமையோட கேட்கிறேன், நம்முடைய தமிழ் மக்களை கேட்கிறேன். நீங்க கொண்டாடுறீங்க, கொண்டாடித்தான் நாங்களும் கொண்டாடுறோம். நம்ம நாட்டுக்கு ஏற்ப நம்ம ஒரு போராட்டம் நடத்தி நம்ம உரிமை மீட்கணும், இன உரிமை மீட்கணும். அவன் அப்படிதான் பண்றான். நெல்சன் மண்டேலா மீட்டார்ல, உலகத்தையே வழிகாட்டி அன்னைக்கு பிரபாகரன் பண்ணிட்டு ஒரு வாய்ப்பு வேண்டி இடைக்கால ஆட்சி நடத்திட்டு போனார்ல. இந்த இந்திய விடுதலையை தங்கத்தட்டில் வச்சு கொடுத்தானா வெள்ளைக்காரன். ஒரே ஒரு சின்ன சொல்றேன், நேரம் ஆயிடும். காந்தி மேல முதல்ல 1920களில் செடிஷன் வழக்கு போட்டாங்க. வெள்ளைக்கார அரசை எதிர்த்து அயலார் ஆட்சி போக்குவரத்து அவர் பேசுறாரு, ஒத்துழையாமை இயக்கம்லாம் பண்றாரு, அறிவிக்கிறாரு. செடிஷன் சட்டப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆட்சியை கவிர்க்க சதி புடலங்க ஆட்சி. அது சட்டப்படி வெள்ளைக்கார பையன். ஏன்னா அவனும் ஒரு சட்டம் முடிஞ்சிருக்கல. காந்தி கிட்ட கேட்டானுங்க செடிஷன். எஸ், இஃப் எ ஸ்டேட் பிகம் எ டெவில், செடிஷன் இஸ் மை டியூட்டி. சொன்னவர் யாரு? அஹிம்சா மூர்த்தி காந்தியடிகள். ஒரு அரசு பேயாக மாறிவிட்டால் அதை கவிழ்ப்பது எனது கடமை என்று சொன்னவர் காந்தியடிகள். அதான்டா நாங்கள் சொல்றோம், அதான் நாங்கள் சொல்றோம். அப்படி எத்தனை பேர் சொல்ல வர்ற? வா, பிரபாகரன் பேரை உச்சரிக்கிறியா? இந்த ஊருக்கு ஏற்ற போராட்டத்தை நடத்துவோம், என உரிமை மீட்புக்கு. அவர் ஏந்த துப்பாக்கி நீ ஏந்த வேண்டாம், துணிவை ஏந்து சிறைக்கு போக தயாராகிரு. இல்லைன்னா பிரபாகரன் பேரை சொல்லாத. நான் அடிமையா இருக்கிறேன், போய் அவனை அடிமையா விழுவு. நான் அடுத்து நான் சொல்றேன், அங்கெல்லாம் இல்ல. கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாம் சட்டம் போட்டுச்சு, மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சு. எதுக்கு? ஜல்லிக்கட்டுக்கு, ஏறுதழுதல் உரிமை கேட்டு. தமிழ்நாடு சட்டமன்ற சோதாக்களே நீங்கள் மசோதாக்கள் தான் நிறைவேற்றலாம், நான் கையெழுத்து போட்டா சட்டமாகும் என்று இந்தியாக்காரன் கையெழுத்து போடல, குடியரசுல கையெழுத்து போடல. 2016, 17 நினைக்கிறேன். பொங்கல் நாள் கூடிருச்சு மக்கள். மெரினா கடற்கரையில பொங்கல்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க கூடிருச்சு. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுங்க. ஒரே போராட்டம்.
ஜெயலலிதா அம்மா அந்த அம்மா செத்து போச்சு, ஓபிஎஸ் முதல்வராக இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியல. மோடி இருக்காரு, ஓடினார் நம்ம ஓபிஎஸ். ஒரு சட்டத்தை எழுதி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வந்து படிக்க வச்சு மெரினா கடற்கரையில் கலைஞ்சிங்க சொன்னது. அப்புறம் எல்லாம் கலைஞ்சிது. எல்லாம் தஞ்சாவூர் கூட எல்லா இடத்துலையும் மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. கன்னியாகுமரி வரைக்கும் ஜல்லிக்கட்டு உண்டோ இல்லையா அவன் நடத்தினான். தமிழங்கிற கும்மிடிப்பூர்லேருந்து குமரி முனைவர் நடத்திட்டாங்க. எப்படி நடந்துச்சு? சட்டசபையில் மசோதாக்கள்லாம் ஒன்றுமே இப்போ பயன்படலையே. மக்கள் வெளியில் தானே போராடினாங்க. இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அகர்வால் அவனுக்கு மூட முடியாதுன்னு வச்சு சுட்டு கொண்டாங்க. யார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அந்த ஆலையை கொண்டு வரதுல கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேரும் சமபங்கு வைத்த நபர்கள். மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகம்லாம் முடியாதுன்ட்டாங்க ஸ்டெர்லைட் ஆலையை. தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த கும்பல் இது, திமுக அதிமுக கும்பல். அதனால பாதிக்கப்பட்டு மக்கள் சாவுறாங்க, நோய்படுறாங்க. அதை மூடணுங்கிறாங்க. கட்சி சார்பற்று போராட்டம் நடத்துறாங்க, முடியாதுங்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. 100 நாள் போராட்டம், 100வது நாள் 13 பேரை சுட்டு போடுறான். அப்பவும் போராட்டம் முடியாது, நிறுத்த முடியாதுங்கிறாங்க. மூடி அப்புறம் போய் இப்போ அங்கே கலெக்டர்லாம் படிச்சாருல்ல, மூடியாச்சு ஆலைன்னு. இன்னைகளும் திறக்கடல. அது எந்த சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தை? எந்த முதல் மந்திரி கொண்டு வந்தார்? அதை மக்கள் முதல் மந்திரியோட அதிகாரம் படைச்ச மக்கள். ஞாபகம் வச்சுக்க, முதல் மந்திரியோட அதிகாரம் படைச்ச மக்கள். அந்த நிலையில தான் போய் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கு. அந்த மாதிரி வெகு மக்கள் போராட்டம். அது ஒன்றும் ஆயுதங்க போராட்டம் கிடையாது. எல்லாம் வெகு மக்கள் போராட்டம். தியாகம் பண்ண தயாரா இருந்தாங்க. அப்படி பல போராட்டங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு. உங்களுக்கு பல பேர் இளம் பிள்ளைகளுக்கு தெரியாது. நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையா இருந்தாரு. விவசாயிகள் தமிழ்நாடு பூரா அரச ஸ்தம்பிக்கு வச்சு நிலைன்னு அப்படியே செயல்படாம முடக்கிட்டாரு. எல்லாருமே எல்லா விவசாயம் சேர்ந்து தான் பண்ணாங்க, சாதாரண இல்லை. அதன் பிறகுதான் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம், போக்குவரத்து, மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் விவசாயிகளுடைய கருத்து கேட்கறது, மாதம் ஒரு கூட்டம் நடத்துறது, இதெல்லாம் எப்போ வந்தது? விவசாயிகள் போராடி பல பேர் துப்பாக்கியால் 40 பேருக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 72லேருந்து போராட்டம் தொடர்ந்து, கருணாநிதி ஆட்சியிலேருந்து போராட்டம் தொடர்ந்து, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி வரைக்கும் நடந்துச்சு. அதெல்லாம் ஞாபகம். எனவே மக்கள் தான் சாதித்திருக்கிறார்கள், மக்களால் தான் சாதிக்க முடியும். அந்த மக்களை நம்பித்தான் தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழ் தேசிய இறையாண்மை மீட்க முடியும் என்று களம் காண்கிறது, போராடுகிறது. அந்த அளவு சக்திக்கு திரள வேண்டும். பதவி, பணம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாமல் களத்தில் நின்றால்தான் லட்சியத்தை வெல்ல முடியும். குறைந்தபட்சம் இந்த பட்டனை அனுப்பி நடைமுறை, தேர்தல் நடைமுறை அப்படிதான் இருக்கு. தேர்தல் நடைமுறையில இப்ப ஜனநாயக நடைமுறையில இருந்துட்டு வருது. அதுல ஒரு பத்தாம் அமைக்கி தமிழ் தேசியத்தை ஜெயிக்க விடக்கூடியார்கள். எப்படி இந்த கூட்டரசு கோட்பாட மக்கள் வருவாங்க? நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு நெருக்கமான கருத்து, மக்கள் மனதில் என்ன இருக்கோ அதுல இருந்து காட்டணும், கருத்து வரும்னு சொல்றீங்க. வழிகாட்டுறது மக்களுக்கு பக்கத்துல இருந்து தான் வழிகாட்ட முடியும். எங்கே இருந்து வழிகாட்டுறீங்கன்னா மக்கள்கிட்ட அந்த கூட்டரசு கோட்பாடு அதுக்கான இல்லை, மாற்றத்துக்கான நடைமுறை தான் இருக்கு. மக்கள்கிட்ட தான் நாங்க நிறுத்துக்க மாட்டோம். எங்களை விட மக்கள்கிட்ட யார் இருக்கிறது? நாங்க இடத்துல போராட்டம் இருக்கு. இப்ப காவேரி போராட்டம் இருக்கு. காவேரியுடைய தீர்ப்பாயத்தை ரத்து பண்றதுக்கு ஒரு மசோதா புதுசாக தயார் பண்ணிட்டாங்க. புதிய தீர்ப்பாயம் தான் இந்தியாவுக்கு பூரா கட்டுப்படுத்த டேபிள் பண்ணியாச்சு. அந்த அம்மா உமா ஒரு அம்மா, அந்த தான் நீர்வளத்துறை அமைச்சர் அந்த காலத்துல, பாஜக ஆட்சியில தான். வந்து ஆபத்துன்னு மாவட்ட ஆட்சியர் தஞ்சாவூர் காவேரி உரிமைப்பு சார்பில் கட்சி சார்பற்றது எல்லா விவசாயிகள் பல பேர் எல்லாரும் பல கட்சிக்காரங்க இருப்பாங்க. என் தலைமையில் தான் காலவரம்பற்ற காத்திருப்பு போராட்டம், அதை ரத்து பண்ண வரும் போராட்டம்னு 19 நாள் நடந்துச்சு. எல்லா கட்சியும் வந்துச்சு. திமுகவில் டிஆர் பாலு தலைமையில் எம்எல்ஏக்கள், மற்றவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்தாங்க. அவர் அதிமுகவில் மந்திரியா இருந்தார். அப்போ வைத்திலிங்கம் அவரோட கூட வந்தார். இப்படி எல்லா கட்சியும், காங்கிரஸ் வந்தது, எல்லா கட்சியிலையும் வந்தாங்க. கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் வந்து ஆதரித்து பேசினாங்க. தன்னார்வ அமைப்புகளும் வந்தது. ஒரு பெரிய அளவுக்கு ஏடுகள், ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டது. அப்புறம் அந்த இதை நிறுத்திட்டாங்க. வேற நாடாளுமன்றத்தில் முன் வச்சதை விவாதிக்காம நிறுத்திட்டாங்க. அந்த இந்தியா பூராவுக்கும் புதுசா ஒரு ட்ரிபியூனல் கொண்டு வர்றது, அது புதுசா விசாரிச்சு காவேரி உட்பட எல்லா விஷயங்களும் தீர்ப்பு காட்டுறது. நிலுவையில் உள்ள ட்ரிபியூனல்ஸ்ல, நிலுவையில் உள்ள ட்ரிபியூனலுக்கு நம்மளுக்கு தப்பிச்சு பழைய தீர்ப்பாயம் புதுசா போட்டுதான் இன்னும் மோசடியா, உள்ள மோசடியோட இன்னும் மோசடியா போயிருக்கு. மக்களோட எல்லாமே நாங்கள் நடத்துனது மக்களோட தான் இருக்கிறோம். ரயில்வேல பொன்மலையில சென்னையில எல்லாம் ஆள் எடுக்கும் போது எல்லாம் வெளிமாநிலத்தில் எடுக்கிறான், தமிழர்களை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே ஒப்பாரி ரொம்ப நாளாக பிள்ளைகள் பல பேர் வழக்கும் போட்டிருக்காங்க. நாங்கள் தான் போராடணும். பொன்மலையில் 1 வாரம் தொடர் போராட்டம், மறியல் போராட்டம். 1 வாரம் தமிழ்நாடு பூரா நம்ம தோழர் வந்தாங்க. 1 வாரம் மறியல் போராட்டம். மண்ணின் மக்களுக்கு வேலை கொடு, 90% தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும். அது பயிற்சி, அது வந்து வேலைக்கு முன்னால் உள்ள முன்பயிற்சி, வேலைக்கான ரயில்வே வேலைக்கான முன்பயிற்சி. அதுக்கே கொடுக்க மாட்டேன். எல்லாம் இந்திக்காரனா கொண்டு வந்தாங்க.
குடுன்னு சொன்ன உடனே அப்புறம் திமுகவே ஒரு நாள் வந்து போராடிச்சப்ப எதிர்கட்சியா இருந்துச்சு, அவங்களே போராடினாங்க. இவர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வந்து அவர் தலைமையில ஒரு நாள் நடத்தினாங்க. பாப்புலரா அந்த போராட்டம் விரிவா தெரிஞ்சுது. ஒரு அரசு ஆணையை போட்டாங்க இந்திய அரசுல. ரயில்வே வந்து அந்த இந்த பயிற்சி தொழிலாளர்களுக்கு எடுக்கும் பொழுது அந்தந்த ரீஜியன் எது சதர்ன் ரயில்வேன்னா சதர்ன் ரயில்வேக்கு உட்பட்ட ஊர்களில் தான் உள்ள குடிமக்களை தான் அதில் சேர்க்கணும், அந்த பயிற்சிக்கு எடுக்கணும், வேலைக்கு சேர்க்கணும், வெளியிலேருந்து வரக்கூடாது. அந்த அந்த பயிற்சிக்கு எது வேலைக்கான பயிற்சி என்பதை போட்டு இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்கல்ல. இந்த மக்களை விட்டுட்டு எங்கேயோ சொல்லிட்டு இருக்கா, ஒரே உடனே 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 புரட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லுங்க. மக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லல, மக்கள் மனநிலை வந்து பெரும்பான்மை அது தமிழ் தேசியம் அது சார்ந்த கொள்கை சார்ந்த இதுலயே இல்லையே. ஏத்துக்கு தானே இருக்கா. இப்ப அந்த போராட்டங்கள் வர்றாங்கல்ல, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? மக்கள் மனநிலையில அது இருக்கிறதுனாலதான். ஒருமித்து இன்னும் அல்ல, இந்த கட்சிகள் புகுந்து இப்ப திராவிட கட்சிகள் அதை மாத்திட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தமிழ் தேசியம் வந்து ஒரு தமிழ் தேசியத்தோட நம்ம கருத்தோட ஒத்துமை உள்ள ஒரு கட்சி வந்து தேர்தல் கட்சி ஒன்று வந்திருக்கு, அது நாம் தமிழர் கட்சி. மகிழ்ச்சி செய்யுங்க. ஆனா 2 பேருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு லிமிட்டட் வரம்பு தான் இருக்க முடியும். நீங்க தேர்தலில் நின்று செயல்படுத்துவாங்க, அந்த வரம்புக்கு நீங்க செயல்படுத்த தமிழ் தேசியத்துக்கு உண்மையா இருங்க. நாங்க வந்து இந்த போராட்டங்கள் நடத்துவோம், தெரிவித்துக்கோம். மக்களுக்கு தெரியாம எங்க போயிடுச்சு, மக்களோட இல்லாம நம்ம எங்க போறோம்? இதெல்லாம் தானே சாதிச்சிருக்கோம்ல. இப்ப வெளியார் பிரச்சனையே ஒரு பிரச்சனையா வந்து மற்றவங்களும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பேசும்போது 2005 மாநாடு போடுறோம், இதுல ஈரோட்ல பெரிய மாநாடு. அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்த பிரச்சனை மார்வாடி கடை மாதிரி எல்லாம் எடுத்தாச்சு. பெரிய மாநாடு போட்டு தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் வெளியார் பிரச்சனைக்கு. இப்ப எல்லாரும் எல்லாரும் பேசுறீங்களா வெளியார் இப்ப எங்களோட அப்பவே பேசியிருந்தாங்க. வெளியார் தடுத்தே இருக்கலாம்ல, இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வான்னு நாங்க கேட்கிறோம். யார் கேட்டா? முதல் கேட்டது யாரு? தமிழ் தேசிய பேரியக்கம் தான். அங்க இருக்கு அருணாச்சல பிரதேசுக்கு இருக்கு, நாகாலாந்துக்கு இருக்கு இன்னர் லைன் பர்மிட். அந்த மாநிலங்களுக்கு போறதுனா மிசோரமுக்கு இருக்கு. அந்த மாநிலங்களுக்கு போறதுனாக்க இந்தியாவில் உள்ள பிற மாநிலத்தவர் அந்த மாநில அரசனுடைய அனுமதி வாங்கி தான் போகணும், ஒரு விசா வாங்கி போகிற மாதிரி இருக்கு. அதை கொண்டு வா தமிழ்நாட்டுன்னு கேட்டோம். இப்போ நாம் தமிழர் கட்சியும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் நாளைக்கு இதை வந்து பல்கி பெருகலாம். அது இந்த தமிழ் தேசிய பேரியக்கம் தான் முன்னெடுத்தது. எல்லாம் மக்கள்கிட்ட ஒதுங்கி எங்கேயோ பேசிட்டு இருக்காங்களே காட்டில் உட்காந்துக்கிட்டு, அல்லது போராட்டத்துக்கு சிறைக்கு போறதுக்கு அஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நாங்க பிடிச்சி போட்டு அத்தனை வழக்கு என் பேர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்க தோழர்கள் எல்லாரும் மேலேயும் நடந்துகிட்டு இருக்கு. பல வழக்குகள் ரத்தாயிருக்கு, பல வழக்குகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. மக்களோடு தான் இருக்கிறோம், போராடிட்டு தான் இருக்கிறோம் நாங்க. அதனுடைய தாக்கம் பயன்பாடும் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கோயில்கள்ல தமிழ்ல குடமுழுக்குங்கிறது யாரால தொடர்ச்சியா வருது? தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுத்த தஞ்சை பெருவுடையார் கோயில், அதை ஒட்டி உருவான தெய்வத்தமிழ் பேரவை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அண்மையில பாருங்க, அரசாங்க கோயில் தான் காரைக்குடியில நடத்துறாங்க, முழுக்க தமிழை நடத்திட்டாங்க. அம்மா சத்தியபாமா அம்மா போய் நடத்தி வந்துட்டாங்க. அங்க இருக்கிற நண்பர்கள், நம்ம தமிழ் நண்பர்கள், மனோகரன் போன்றவர்கள் எல்லாரும் முயற்சி எடுத்து தமிழ்லே நடத்துவோம். அந்த 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 கோயிலுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் முடிவு பண்ணி காரைக்குடியில நடத்திட்டாங்கல்ல. பல கோயில்கள் இன்னைக்கு பெரிய பெரிய கோயில்களில் தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணணும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்ல. திருப்பரங்குன்றமா, நாளைக்கு செப்டம்பர்ல நடக்க போகுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இப்பவே போட்டோமே, தமிழ்ல நடத்து, பாதி தமிழ் நடத்து. பரத சக்கரவர்த்தி தீர்ப்பு கொடுத்தாரு, அட்டகாசம் கொடுத்தாரு. இப்ப நீதிபதி பரத சக்கரவர்த்தி இத்தனைக்கு எங்க தெய்வத்தமிழ் பேரவையோட அவரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் தெய்வத்தமிழ் பேரவை. கரூர் வழக்கறிஞர் ராஜேந்திரன், அவர் கொஞ்சம் திமுக பற்று தீவிரமா இருப்பாரு, அப்படி யாரும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. அவர் மறுபடியும் ஒரு வழக்கு போட்டாரு. இப்ப ஒரு அண்மையில போட்ட வழக்குல மதுரை அமர்வுல நீதிபதி பரத சக்கரவர்த்தி ரொம்ப செவியில் எடுத்த மாதிரி கொடுத்தாரு. பழைய தீர்ப்பு நம்ம வாங்கினது எல்லாரும் சேர்ந்து, நாம் தமிழர் நாங்கள்லாம் போட்ட வழக்கு பெரிய கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில், அதுக்கு கொடுத்த தீர்ப்பு தான் தமிழ் பாதி. அப்ப எடப்பாடி பழனிசாமி தாரு, தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியா நடத்த குடமுழுக்க, வேள்வி சாலையா இருந்தாலும் சரி, கருவறையா இருந்தாலும் கலசமா இருந்தாலும்னு அவங்க அப்ப தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை நாங்கள் வலியுறுத்தி போராடிட்டே தொடர்ந்து இருக்கிறோம். இப்ப அதை சரியா செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி இப்போ தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரு நம்ம கரூர் வழக்கறிஞர் ராஜேந்திரன், தமிழ் ராஜேந்திரன். அருமையா சாட்டை அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு பரத சக்கரவர்த்தி. அவர் அதை மட்டுமல்ல, தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமான்னு பெருமையை சொல்லி, இந்த மதுரை என்ன தெரியுமா, மீனாட்சி அம்மன் என்ன தெரியுமா, அந்த பொற்றாமரை குளம் தான் சங்க பலகை இருந்த இடம், அங்கதான் எல்லா காப்பியும் நிறைவேறி இருக்கு, எல்லா பாடல்களும் நிறைவேறி இருக்கு. அப்படிப்பட்ட இடம் நல்லா தமிழ்ல பாதிங்கிறது இல்ல, அதிகமா தமிழ் கூட நிறைவேற்று என்று சொல்லி ஆங்கிலத்திலே தீர்ப்பு எழுதிவிட்டு அதே தீர்ப்பை அப்படியே தமிழிலும் எழுதிய நபர் பரத சக்கரவர்த்தி அவர்கள், நீதிபதி அவர்கள். முன்னேற்றம். இதுக்கு யார் யார் தலையெடுத்தா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பூடா விட்டுட்டு இருந்துச்சா திமுக? அது எடுத்துச்சா? இல்ல அண்ணா திமுக எடுத்துச்சா? வேற யாரும் எடுத்தாங்க? தமிழ் தேசிய பேரியக்கம்.
அது சார்ந்த கட்சி சார்பற்ற ஆதீனங்கள், நம்முடைய குச்சனூர்கிழார் போன்றவர்கள், மூங்கிலடியார் போன்றவர்கள், சத்யாமாமா போன்றவர்கள், இன்னும் பெரிய ஆன்மீக பெருமக்கள், தமிழ் ஆன்மீக பெருமக்கள், அவர்களெல்லாம் கொண்ட ஒரு இந்த தெய்வத்தமிழ் பேரவை என்று வைத்து எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். மக்களை விட்டு நாங்கள் எட்டி நிற்கிறோமா? மக்களோடு நாங்கள் தான் நிற்கிறோம். நாங்கள் தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ திராவிட முகமும் திரைக்கவர்ச்சி முகமும் இருக்கிற தமிழ் சமூகத்தில் நீங்கள் வந்து கூட்டரசு ஆளுநர் பதவி நீக்கம் இதெல்லாம் நடக்கும்னு நம்புறீங்களா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் வந்து காலநிலை கோரிக்கை மாதிரி சாத்தியமானதைத்தான் நம்புவேன், நான் செய்வேன் என்று சொல்பவன் வியாபாரி. புகழ் வேண்டும், பதவி வேண்டும் என்று நினைப்பான். சாத்தியமானதை தான் செய்வோம் என்று. சரியானதை செய்பவன் தான் லட்சியவாதி. புரிகிறதா? இது சரியானதா தவறானதா நாங்கள் கேட்பது. இனங்களின் தேசிய இறையாண்மை வேண்டும் என்பது சரியானதா தவறானதா? இது சாத்தியம் இருந்தால்தான், எதிரி கொடுத்தால்தான் நான் செய்வேன் என்றால் நீ யார் அதுக்கு எதிரியே கொடுத்து போன? எனவே நாங்கள் உண்மையான லட்சியவாதிகள். எதிரியை கொடுக்க வைப்போம், போராடுவோம். எங்க லட்சியம் மக்களுக்கு அப்பாற்பட்டு நாங்க நடத்துறதில்லை எதுவுமே. இது இவ்வளவு அரிசியா அடுக்கிற இதெல்லாம் மக்களோட போராட்டம் தானே. நாங்க 10 பேர் நடத்துற போராட்டமா? மக்களோடு சேர்ந்தா போராடுறோம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.